முடியாது. நான் சொல்றது கேளு. 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இந்த தொழிலை நான் அடியோடு வெறுக்கிறேன். வேற எந்த தொழிலும் இவ்வளவு பணம் கிடைக்காத. 2 லட்சம் ரூபாய் கிடைக்கிறேன். 2 லட்சம். பாத்து நினைச்சு பாருங்க. நாம ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா வாழ்ந்தோம். அன்னைக்கு ராமு அடிபட்டு தண்ணி தண்ணின்னு தவிக்கிறப்போ ஒரு வாய் தண்ணி நம்மால கொடுக்க முடிஞ்சது. நம்ம கண் முன்னாடியே துடிச்சு துடிச்சு சாகுறப்போ நம்மால தடுக்க முடிஞ்சதா? அந்த நிலைமை நமக்கும் ஏற்படாதுங்கிறது என்ன உத்தரவாதம் இருக்கு? அது இந்த தொழிலுக்கு விதிக்கப்பட்ட சாபக்கேடு. இல்ல, அந்த சோதனையும் வேதனையும் இனி வேண்டவே வேண்டாம். போலீஸுக்கு பயந்து இடத்தை மாத்துறோம், சட்டத்துக்கு பயந்து மறைஞ்சு திரிகிறோம். இனி இந்த வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரையும் போல கணவன் மனைவியா புது வாழ்க்கையை தொடங்குவோம். வாசு, எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? என்ன சொல்ற? நிச்சயம் நீ கல்யாணம் செய்யறதுக்குத்தான் வேணும். எத்தனை நாளைக்கு தான் பிரம்மச்சாரியாவே வாழ்றது? நீ சொல்றத பார்த்தா உஷா என்ன கல்யாணம் பண்ண துடிக்கிறத நீயும் ஆதரிக்கிறேன்னு இல்ல தோணுது. கல்யாணத்தை ஆதரிக்கிற, ஆனா உஷாவை இல்ல. உஷாவை நீ கல்யாணம் செய்துட்டா உங்க அம்மாவை நிரந்தரமா இழக்கணும். சம்மதமா? வாசு, உங்க அம்மா இருக்கிறது உன்ன இல்ல, அந்த உஷாவைத்தான். ஊரடிய மோசடி செய்யறவளை எப்படி ஒரு குடும்பத்துல மருமகளா ஏத்துக்க முடியும்? அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காமதான் நான் தவிக்க. பதில நான் சொல்றேன். ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கணும். எப்படி? உன் பழைய கம்பெனியில வேலை பாக்குறாளே வசந்தா, அவளையே நீ கட்டிக்க கூடாது. ஒரே சமயத்துல ஒரு நல்ல கௌரவமான குடும்பத்து பொண்ண கல்யாணம் செய்திருக்கிற, அதே சமயத்துல அந்த கண்ணனை நீ பழிவான். தாயும் தாரமும் உனக்கு வேணும்னா இதை செய், இல்ல அதை செய். ஒரு கேள்வி கேட்கறதுக்கு எனக்குன்னு யாருமே இல்லை. என்ன அவங்க அங்கேயே நின்னுட்டாங்க? ஓ சாரி. வசந்தா வா. வசந்தா, இவங்கதான் உஷா. You are a lucky girl. இப்படி ஒரு ஜென்டில்மேன் கிடைக்கிறதுக்கு எந்த பொண்ணுமே குறித்து வச்சிருக்கணும். உங்க 2 பேரையும் இப்படி பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க. மிஸ்டர் கண்ணனை காதலனாவோ கணவனாவோ அடையணும்னு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதில்லை. எனக்கு இப்படி ஒரு சகோதரன் இல்லைன்னுதான் வருத்தப்படுறேன். உஷா, நீ ஏன் கவலைப்படுற? இப்பதான் உனக்கு ஒரு அண்ணன் இருக்காரே. ஆபீஸுக்கு போறப்போ வர்றப்போ தம்பி வசந்தாவை பார்த்திருக்கு, புடிச்சு போச்சு. முறையா வீடு தேடி வந்துட்டேன். ஏற்கனவே சொத்து நிலவரங்களை பத்தி எல்லாம் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். மேற்கொண்டு உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க. தம்பியோட பூர்வீகம் எல்லாம் எப்படி? இந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்கிறது எனக்கு தெரியாது. இப்ப நான் எப்படி இருக்கேங்கிறதா நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பா சின்ன வயசுலயே காலமாயிட்டாரு. அம்மா சமீபத்துல அவங்களும் போயிட்டாங்க. எனக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சா போதுமா? எனக்கு பிடிக்க வேண்டாமா? அம்மா, பணக்கார மருமகன் கிடைக்கிறது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம். அதுக்காக நான் ஒரு ஜெயிலுக்கு போனவனையா கட்டிக்கணும்? என்னடி சொல்ற? நான் வேலை செஞ்ச கம்பெனில இவர் ஏற்கனவே மேனேஜரா இருந்திருக்காரு. மோசடி செஞ்சு ஜெயிலுக்கு போனது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. பூர்வீகம் கேட்டதுக்கு பூசி முழுகினியா? இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை நம்பி என் பொண்ணை எப்படி கொடுக்கறது? இன்னும் இங்க நிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அம்மா, நீங்க மாப்பிளை பார்த்த லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன என்னடி பண்ண சொல்ற? இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு பேசாம அவனை பெற்றவ மலடியாவே இருந்திருக்கலாம். யாரையோ திட்டிட்டு போறாங்க, அதுக்காக நீங்க ஏன் அழவீங்க? நெல்லுக்கு விழுகிற அடி நிலத்திலையும் படத்தாரே செய்யும். பெத்தவ கண்ணீர் வடிக்கலாம், மத்தவங்க இவனுக்காக கண்கிறதே பெரிய பாவம்மா. நானும் ஒரு தாய் தானே தம்பி. பெத்த கடனுக்கு பிள்ளையால பெருமை கிடைக்காம போகலாம். அவனால அவமானத்துக்கு ஆளாயிட்டாளேன்னு அவ பிரிய நினைச்சு நொந்துக்க. விட்டு தள்ளுங்க. ஆமா, இந்த வேலையெல்லாம் நீங்க ஏமா செய்யறீங்க? பொங்கறதும் போடுறதும் மட்டும்தான் ஒப்பந்தமா இல்ல. குடிக்கிற கஞ்சிக்கும் வாங்குற கூலிக்கும் ஒழுங்கா வேலை செஞ்சாதான் உடம்புல. நான் ஒட்டி வாழணும்னு தான் நினைக்கிறேன். நீங்க தான் ஒதுங்கியே போயிட்டு இருக்கீங்க. இந்த மாசம் என்னுடைய சம்பள பணம்.
என்ன தம்பி என்கிட்ட கொடுக்குற? பொறுப்பை எப்பவோ உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமேலும் விரும்புறதும் வெறுக்கிறதும் உங்க இஷ்டம். இது வரைக்கும் நீ கொடுத்த பணத்துக்கு செலவு கணக்கு. பார்க்காமலே கிழிச்சு போட்டுட்டா எப்படி? அம்மா கிட்ட உள்ள கணக்கு பார்க்க கூடாது. ராஜு, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சொன்னா உடனே வாசு போய் நீ கேப்ப. அதனால உங்களுக்குள்ள வீண் மனசாமே ஏற்படும். நான் அவரை கேட்க மாட்டேன், நீங்க சொல்லலாம். அவன் விரும்புறது வசந்தா. நிஜமாவா? முறையா பெண் கேட்டுட்டு கூட வந்திருக்கிறான். அப்படியா? அவனை நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. ராஜு, பக்கத்துல பலாப்பழத்தை வச்சுட்டு இலாக்காய்க்காக அலைகிறான். எவ்வளவு பெரிய மோசம். நீ உன் வாழ்க்கையே ஒப்படைக்க நினைக்கிற. அவன் உன்னை இந்த தொழிலுக்கு ஒரு கருவியா பயன்படுத்தத்தான் நினைக்கிறான். பாப்பா கண்ணா, உனக்கு அதான் காத்துக்கிட்டு இருக்கேன். மை டியர் ஸ்டாஃப், உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். கண்ணன் நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் கஸ்டமர்ஸ் சாத்துரியமா பேச கத்துக்கிட்டீங்க. அதனால வியாபாரம் இம்ப்ரூவ் ஆகி நமக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. அந்த லாபத்தை முன்னிட்டு உங்க எல்லாருக்கும் 3 மாசம் போனஸ் டிக்ளேர் பண்றேன். இந்த பாராட்டுக்கு உரியவர் கண்ணன் தான் நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. உண்மை அது இல்ல, மிஸ் வசந்தா தான். ஏன்னா வசந்தாவுக்காகத்தான் கண்ணன் நம்ம கம்பெனில தொடர்ந்து வேலை பார்க்கிறார். உங்க காதலுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். அது கல்யாணத்துல முடிய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஒரு நாள் லீவ் வேணும். பர்ச்சேசிங் போறதுக்கு லீவா? அதனால முடியாது சார். நானும் கூட வரேன். நீங்களுமா? ஆபீஸ் முடியட்டும், 2 பேரும் போவோம். உனக்கு ஒரு அருமையான பொங்கல் பரிசு வாங்கி தரேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம், அம்மாவுக்கு வாங்கி கொடுங்க. அம்மாவுக்கு கிணத்து வாங்கி. என்னது? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வந்த நாள்ல இருந்து 2 புடவை மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்காங்க. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. அவங்களுக்கு 1 டஜன் சேலை, உனக்கு ஒரு செயின். ப்ளீஸ். என்னங்க நீங்க? உங்களுக்கு உலக விவகாரமே தெரியல. எனக்கா தெரியல? பிஏல ஹிஸ்டரி மெயினாக்கும். படிச்ச மட்டும் போதுமா? புதுசா ஒரு சங்கிலி என் கழுத்துல பார்த்தா எங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சீக்கிரமா யோசிச்சு எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. சங்கிலி பத்தியா? நம்ம கல்யாணத்தை பத்தி. அம்மா, அம்மா, நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். கற்பனை செய்யற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்ல, நீயே சொல்லிடப்பா. இறங்கி நில்லுங்க சொல்றேன். எதுக்கு? நில்லுங்க சொல்றேன். எதுக்குன்னு சொன்னா தானே? நீங்க நின்னாதான் சொல்லுவேன். கண்ண முடிங்க. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை தரக்கூடாது. இப்ப கண்ணை தரங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி சேலைய நான் கட்டலாமா? எங்க அம்மா கட்டாம வேற யார் கட்டுறதா? உனக்கு உலக விவகாரமே தெரியல. இதெல்லாம் சின்ன சிறுசுகளுக்கு சரி. என்ன மாதிரி உள்ளவங்க கட்டக்கூடாதப்பா. உள்ள வரலாமா? வர்றதுக்கு முன்னாடி கேட்டுக்கணும். வந்தாச்சு இல்ல, அப்புறம் என்ன கேள்வி? எனக்கு சேலை வாங்கிட்டு வந்திருக்கான் பாருமா. நீங்க நீ ஒண்ணும் பார்க்க வேண்டாம். நீங்க யார் சொல்லுதுக்கு? எங்க அத்தைக்கு வாங்கிட்டு வந்த சேலைய பார்க்க எனக்கு உரிமை உண்டு. கொடுங்க. அத்தைக்கு வாங்கிட்டு வர்ற சேலையா இது? எனக்காகத்தான் கடைக்கு போயிருக்கான். ஆனா சேலை வாங்கையில உன்னை நினைச்சுக்கிட்டு எடுத்துட்டான். போங்க. ஆமா, நான் இப்பவே கொண்டு போய் மாத்தி வந்துடுறேன் கூட. இருங்க, நீங்க சேலை வாங்கிட்டு வந்த லட்சணத்தை எங்க அம்மா கிட்டையும் காட்டிட்டு வரேன்.